அடிச்சு கொல்லுங்கடா கொல்லுங்கடா கொல்லுங்கடா. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொன்ன இது ஒரு ஆக்சிடென்ட். சொன்ன கேளு. நான் லைப்ரரி போகும்போது அங்க யாருமே ஏணி மேல இருந்த பொண்ண நான் பார்க்கவே இல்லை. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடிக்காம நீ பண்ணதுக்கும் கூட டான்ஸ் ஆட சொல்றியா? ஏடி நான் தெரியாம தான் அடிச்சேன். அது மேல நின்னுட்டு இருந்த பொண்ணு மேல விழு நான் எதிர்பார்க்கல. நான் சொல்லிட்டே இருக்கேன், ஏன் திரும்ப திரும்ப இது சத்தியமா போகுது சார். எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சார். வேண்டா கருணா, விடு அவன. இவன் எனக்கு வேணும். இந்த செடி அழிக்கிறதுக்கு புல்டோசர் எதுக்கு, எறும்ப மிதிக்கிறதுக்கு யானை எதுக்குன்னு நீ தானே சொன்ன. நீ பண்ணாது கொலை, நான் கொடுத்தாது தண்டனை. இவன் எனக்கு வேணும். டேய் டேய் நில்லுங்கடா. எங்கடா ஓடுறீங்க? 100 200ன்னு எனக்கு தரணுமேனு யோசிச்சு சேர்க்க தெரியாம 2 பேர்த்தி சேர்க்க முயற்சி பண்ணி அநியாயமா அந்த பையனை அடி வாங்க வச்சது இல்லாம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேற மாட்டி விட்டீங்களாடா. ஒரு கிசு கிசு இவ்வளவு சீரியஸ் ஆக்கிட்டீங்களாடா. எதுக்காக சார் என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. என் மேல எஃப்ஐஆர் எழுதுங்க. எந்த கேஸா இருந்தாலும் நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார். எதுக்கு சார் சட்டை கேட்டீங்க? உனக்கு தண்டனை கொடுக்கணும்னா ஸ்டேஷனை கூட்டி போயிருப்பேன். உன்னை பாராட்டணும் தான் என் வீட்டு கூட்டிட்டு வந்தேன். என்னடா இன்ஸ்பெக்டர் ட்விஸ்ட் அடிக்கிறானேன்னு பாக்குறியா? அன்னைக்கு இதே கருணாகரன் கிட்ட என் தங்கச்சி விஷயமா உன்னை தண்டிக்க சொன்னேன். இன்னைக்கு அதே கருணாகரன் கிட்ட இருந்து அவன் பொண்ணு விஷயத்துல உன்னை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். அன்னைக்கு நான் பார்த்த மாப்பிளைக்கு
என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தானா ஒரு ஆட்டோமொபைல் ஓனருக்கு அவன் மனைவி வாழ்ந்துட்டு இருப்பா. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாப்பிளைய அவளை கட்டி வச்சீங்களே, இன்னைக்கு அவ சந்தோஷமா ஸ்டேட்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த கல்யாணத்தை நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களா எனக்கு தெரியாது. ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா அமைஞ்சு போச்சு. இது கைமாற ஏதாவது செய்யணும் தான் உன்னை நான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன். உண்மையிலேயே நீ அந்த கருணாகரன் பொண்ணை காதலிக்கிறதா இருந்தா சொல்லு, உங்க காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். சார், உங்க தங்கச்சிக்கு அமைஞ்ச வாழ்க்கை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஆனா நான் எனக்கு நடந்த விபத்தை நினைச்சு வேதனைப்படுறேன் சார். சத்தியமா உங்க தங்கச்சிக்கு நடந்த கல்யாணமும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த பொண்ணு லைப்ரரியில இருப்பாங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது சார். எப்படியோ மோதிக்கிட்டோம், விழுந்துட்டோம், எழுந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். அப்படியே நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் கட்டிக்க போற பொண்ண எங்க அம்மா அப்பா தான் சார் முடிவு பண்ணுவாங்க. நான் முடிவு பண்ண மாட்டேன் சார். நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். வரேன் சார். ஒரு நிமிஷம். கல்யாணம் வரைக்கும் நீ இப்படி இருந்துட்டீனா உண்மையிலேயே நீ கிரேட். நிறுத்துங்க. எதுக்கே கடை முறைங்க அழியாம இருக்க? நீ மூடனா விடுமுறை, நான் மூடனா வன்முறை. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், உன் பையனை என் பொண்ணு பின்னால சுத்த விடாதுன்னு. நீ சொல்லல. அவ இப்போ லைப்ரரியில என் கண்ணு முன்னாடியே அவளை கட்டி பிடிச்சு நிக்கிற அளவுக்கு வந்துட்டா. நான் என் பொண்ணு குழந்தையா இருக்கும் போது ஃப்ராக் வாங்கி கொடுத்த, அதுக்கப்புறம் பரவாட செட்டை வாங்கி கொடுத்த, பெரிய மனுஷி ஆன அப்புறம் தாவணி வாங்கி கொடுத்த, அப்புறமா பட்டு சேலை வாங்கி கொடுத்து அவளை அழகு பார்த்த. இப்படி ஒவ்வொரு வயசுலயும் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன். எந்த கஷ்டமும் படாம உன் புள்ள காதலிக்கிறேன்னு சொல்லி 1.5 முழம் கயிறை எடுத்து அவ கழுத்துல கட்டி கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நான் விட்டுருவானா? உன் பிள்ளைக்கு ஒரு வயசு வந்த உடனே இந்த வயசுல இருந்து நீ சிகரெட் போடுறான்னு நீ குடிப்பியா? நீ பெரிய மனுஷன் ஆயிட்டடா, இன்னையில இருந்து தண்ணி எடுறான்னு நீயே ஊத்து குடிப்பியா? அதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறேங்க. என் பொண்ணு பின்னாடி அவ சுத்துறது மட்டும் தப்பா தெரியல சொல்ற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்டனை உனக்கு கொடுத்துட்டேன். இதையும் மீறி உன் புள்ள என் பொண்ணு அடைய நினைச்சானா தண்டனை அவனுக்கு கொடுப்ப. பொண்ணு பாக்கணும்னா மாப்பிள்ளைய காலேஜுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு யாரு சொன்னா? அவதானே? அம்மா வடிக்காதப்பா. அங்க என்ன நடந்தது? புக் எடுக்க நான் மேல ஏறின, அந்த ஏணியை யாரோ இடிச்சாங்க. கீழே விழுந்து எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இருக்கிறதையே நான் பார்த்தேன். உங்க காலேஜ்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க? 2000 பேர்ப்பா. 2000 பேர்ல இவங்க 2 பேர் மட்டும் ஏன் லைப்ரரியில இருந்தாங்க? எல்லா பசங்களும் சேர்ந்து என்ன அவங்க கூட மாட்டி விடணும்னு தான் இப்படி பண்ணிட்டாங்கப்பா. அடிக்கிறதா இருந்தா என்ன அடிப்பா, அம்மாவை அடிக்காதப்பா. உனக்காக சம்பாதிக்கிறவனா? உன்னை வளர்த்தது உங்க அம்மா. தப்பு செஞ்சவங்களை அடிக்கிறத விட தப்பா வளர்த்தவங்களை அடிக்கிறது தான் இந்த கருணாகரனோட கேரக்டர். வேண்டாப்பா, நான் எந்த தப்பும் செய்யல. எனக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு பொம்மை கொடுத்தவன் அவன் இல்ல, உன் புக்கில டைரி வச்சது அவன் இல்ல, உன்னை பைக்ல கொண்டு வந்து விட்டதுல அவனுக்கு உனக்கு வந்த சம்பந்தம் இல்ல, உன்னை லைப்ரரியில கட்டி போட்டு சேர்ந்தது அவன் இல்ல. நான் கண்ணால பார்த்தது உண்மை இல்ல. இது வரைக்கும் நீ இல்ல இல்லன்னு தான் சொல்லிருக்க தவிர ஆமா ஒத்துக்க மாட்டேன். உண்மைன்னு ஒத்துக்கிறதுக்கு எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா. இதுக்கு மேலயும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா எக்ஸாம் வரைக்கும் காலேஜ்க்கு நான் போல. இது எனக்கு பிடிச்சிருக்கு. Today, we are going to touch on business communication. What is business communication? எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. ஸ்ரீராம தேடி அவங்க அப்பா வந்திருக்கார் சார். இதோ அங்க உட்கார்ந்திருக்காரு. அப்பா, அப்பா நீங்க அப்பா அப்பா என்னாச்சுப்பா? நிறுத்துங்க சார். இது என்ன கிளாஸ் ரூம் நினைச்சீங்களா இல்ல சண்டை போடுற இடம் நினைச்சீங்களா? சார், இவரு என் அப்பா சார். அதுக்காக அப்பா சார் அடிக்காத, வீட்டுல கொண்டு போய் அடிங்க சார். எங்க முன்னாடி அடிக்காதீங்க. அப்ப எங்க ஃப்ரெண்ட் சார். இவரு என் அப்பாடா. நீ வாடா. அப்பா அப்பா எதுக்கு அடிக்கிற? அப்பா சொல்லிட்டு அடிப்பா. ஏடா அன்னைக்கு அந்த பொண்ணு பைக்ல ஏத்திட்டு போனேன்னு கேட்டதுக்கு காப்பாத்துறான்னு சொன்னேன். இன்னைக்கு அவங்க அப்பா முன்னாடி இந்த காலேஜ்ல அவளை கட்டி பிடிச்சி என்ன முட்டாளாக்கிட்டியடா? உன்னை எப்படி வளர்த்தேன்? எப்படி வளர்த்தேன்? பெத்த தாப்பு மாதிரி வளர்த்தேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி வளர்த்தேடா. என்ன முட்டாளாக்கிட்டியடா? நிறுத்துப்பா. நான் மட்டும் கிட்ட எப்படிப்பா பழகினேன்?
ஒரு மகன மாதிரி பழகுன, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகல. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையா மறைச்சிருக்கேனப்பா? என் காலேஜ்ல எத்தனை லேடி லெக்சரர்ஸ் இருக்காங்க, எனக்கு எத்தனை பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓபனா டிஸ்கஸ் பண்ணல. தன்னோட கண்ணு முன்னாடி லைப்ரரியில நீ அந்த பொண்ணு கட்டி பிடிச்ச பார்த்து அவங்க அப்பா சொன்னானே அதை போய்டா. போய்டா. கேட்டு பாரு, என்ன அந்த பொண்ணு லைப்ரரியில மாட்டி விட்டாங்களே, இவங்க எல்லாரும் கேட்டு பாரு. அது விபத்தா இல்ல நான் விரும்பி செஞ்சதான்னு சொல்லுவாங்க. சார் சார், நான் இந்த காலேஜோட பிரின்சிபல். நானும் ஆரம்பத்துல கருணாகரன் மாதிரி இவன் மேல சந்தேகப்பட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நடந்தது விபத்துன்னு. லைப்ரரியில ஏணி மேல அந்த பொண்ணு ஏறும்போது இவன் மோதாம இருந்திருந்தா அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்க மாட்டா. நீங்களும் அவன் மேல அனாவசியம் சந்தேகப்பட்டு வந்திருக்காது சார். அப்பா, உங்ககிட்ட ஃப்ரீயா பேசின அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் பேசினது இல்லப்பா. அப்படியே அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிருந்தா கூட அத முதல்ல அம்மா கிட்ட உங்ககிட்ட தான் சொல்லிருப்பேனே தவிர அந்த பொண்ணு கிட்ட கூட நான் சொல்லிருக்க மாட்டேப்பா. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மதம் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லட்டும், காலேஜ் லெக்சரர் சொல்லட்டும், அந்த பொண்ணோட அப்பா சொல்லட்டும். ஆனா என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட நீ எப்படிப்பா சொல்லலாம்? அது உண்மையை நினைச்சு அவங்க அப்ப என்ன அடிச்சிட்டாப்பா. நானும் அதை உண்மையை நம்பி உன்னை அடிச்சிட்டேன். சாரி சார். எங்கடி அப்ப பொட்ட பையன் என்கிட்ட வீரத்தை காட்டாம என் அப்பா கிட்ட போய் காட்டியிருக்கா? பார், என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் காதலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா பொண்ணோட அப்பன் பின்னடனா இருந்தாலும் அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன் புருஷன் கிட்ட சொல்லி வை. ஐயா, காலேஜ் பசங்க 20 பேர் வந்தாங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அம்மாவையும் மிரட்டிட்டு போயிட்டாங்கயா. ஆமாங்கய்யா, எங்களை எல்லாம் ஆக்கி ஸ்டிக் ஸ்டம்ப் பேட்டால அடிச்சுட்டு போயிட்டாங்கய்யா. கருணாகரா, நான் தான் இன்ஸ்பெக்டர் தேவன் பேசுறேன். உனக்கு தெரிஞ்ச வாசுதேவன். யோ, நீ அந்த பையனை என்கிட்ட இருந்து கொண்டு போய் தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டல. அவனை ஏன் நான் விட்டுட்டேன்னு தெரிஞ்சா நீ அவனை விட்டுடுவ. 20 பசங்களோட என் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டு என் பொண்டாட்டியை வர மறுத்திட்டு போயிருக்கா. அவனுக்கு நான் பாராட்டு விட ஏற்பாடு பண்ணி கோல்டு மெடல் கொடுக்கணும்ன்றியா? கருணாகரா, உன்னால முடிஞ்சா நீ கோடீஸ்வரன் கிட்ட மோது, தொழிலதிபர் கிட்ட மோது, அரசியல்வாதி கிட்ட மோது, பத்திரிகை கிட்ட கூட மோது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் மோதாத. உன் வீட்டுக்கு வந்துட்டு போனது 20 ஸ்டூடெண்ட் நீ நினைக்கிற, ஆனா அது 20 குடும்பங்கிறத மறந்துடாத. இந்த 20 நீ இன்னைக்கு தொட்டினா நாளைக்கு அது 2 லட்சம் ஆகும். மாணவர்களை எதிர்த்து இந்த போலீஸ் என்ன ராணுவத்தால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் 2 மாசம் தான் இவங்க ஸ்டூடெண்டா இருப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சிட்டா எல்லாம் தனித்தனி ஆயிடுவாங்க. ஆனா நான் அப்போ இன்ஸ்பெக்டரா தான் இருப்பேன். இவன் நிச்சயம் ஸ்டூடெண்டா இருக்க மாட்டான். அதனாலதான் அவனை நான் நேத்து விட்டுட்டேன். நீ அதை நினைச்சு அவனை இன்னைக்கு விட்டுடு. நாம இவனை நாளைக்கு பாத்துக்கலாம். ஸ்ரீராம், இன்னைக்கு உன்னை நான் காப்பாத்திட்டேன். நிச்சயம் என்னைக்கும் காப்பாத்துவேன். ஏன் இவ்வளவு சீக்கிரம் கடையை சத்திட்டாரு? ஐயோ, கருணாகரன் வீட்டை வேற அடிச்சு